வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் ஏப்ரல் 22 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கார்த்தி நேராக பிருந்தா வீட்டுக்கு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணுறாரு. பிருந்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், தயவு செஞ்சு வெளியில் வா பிருந்தா அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனால் வீட்டு கதவை சாத்திட்டு நம்ம பிருந்தாவோட அம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பிருந்தாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம வீரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன கார்த்தி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம், என்னம்மா இது, இவன் தானே உன் தங்கச்சியை ஏமாத்துனது, இவனை எதுக்கு இங்கே விட்டுருக்கீங்க, இவனை அடித்து வரட்டவா அப்படின்னு கேட்குறாங்க. வீரன் சொல்கிறாங்க, இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் இப்போ மாறனை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நேராக மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாறன் ஃபோனை பார்த்துட்டு, வீரா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு வீரா என்னாச்சு. வீரா சொல்கிறாங்க, மாறா இங்கே கார்த்தி இருக்காருல்ல, அவர் பிருந்தாவோட வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு பிருந்தாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. எல்லாரும் கார்த்தியை அடித்து துரத்தவான்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாறா, சீக்கிரவா வந்து கார்த்தியே கூட்டிகிட்டு போ. இதை கேட்டதோட மாறா சொல்கிறாரு, இந்த வர வீரா, அவன் ஏன் இப்படி பண்ணுறான். அப்போ வீரா சொல்கிறாங்க, சரி சீக்கிரம் வா மாறா அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு பைக்கில். நேராக கார்த்திக்கிட்ட, டேய் கார்த்தி, என்னடா இது. கார்த்தி சொல்கிறாரு, தம்பி மாறா, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெரியும்லடா, பிருந்தாட்ட சொல்லுடா, பிருந்தா என்னை கேவலமாக நினச்சிட்டாடா. மாறா சொல்கிறாரு, டேய் விடுடா, வா வீட்டுக்கு போகலாம். கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் பிருந்தாவை பார்க்காம போக மாட்டேன். மாறன் கேட்குறாரு, இங்கே பாரு, இப்போ மறுபடியும் பிருந்தா தப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா. கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதடா. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இப்போ இறந்தியன்னா கண்டிப்பாக அவள் அப்படி தான் முடிவெடுப்பா. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி வாட போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாறா எனக்கு கொஞ்சோண்டி ஏதாவது வாங்கி கொடுறா, என்னால் மறக்கவே முடியலை. உடனே மாறன் கார்த்திக்கு கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. கார்த்தி ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. கார்த்தியும் மாறனும் வீட்டுக்கு வராங்க. கார்த்தி ஃபுல்லாக தண்ணியில் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம வள்ளி ஓடி வந்து, டேய் என்னடா ஆச்சு. மாற சொல்கிறாரு, என்னன்னு தெரியல அத்தை அப்படின்னு. அப்போ அங்கேருந்து அந்த விஜி ஓடி வராங்க. விஜி ஓடி வந்து, ஐயோ ஐயோ ஐயோ, இவரை இந்த நிலமையில பார்க்குறதுக்கா நான் இருக்கணும், இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலையே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமா, நீங்கள் தான் இந்த வீட்டில் சொன்னது கேட்காம திரியிறீங்க அப்படின்னு நினச்சேன், இவரையும் அந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா டக்குன்னு விஜயை பார்த்து, விஜி தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி பேசாத. விஜய் சொல்கிறாங்க, உங்கள் புருஷன் தானே ரோடாக குடிச்சிட்டு படுத்து கிடப்பாருன்னு கேள்விப்பட்டேன். வீரா டென்ஷன் ஆகி, விஜி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்போ வள்ளி நேராக விஜயை பார்த்து, விஜி உள்ளே போ. விஜி சொல்கிறாங்க, சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவர் ரூமில் போய் படுக்க, விஜய் இங்கேருந்து வந்துட்டு, மச்சான் ஏன் மச்சான் அப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் சரியான கோபத்தில் இருக்கேன், மரியாதையாக வெளியில் போடி அப்படின்னு சொன்னதோட விஜயும் வெளியில் வராங்க. விஜய் இங்கேருந்து வந்துட்டு, இதை நம்ம பயன்படுத்தியே ஆகணுமே அப்படின்ட்டு நேராக வள்ளி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வள்ளியோட மடியில் படுத்து கிடந்துக்கிட்டு, சித்தி ஏன் சித்தி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு வந்துட்டு பிடிக்காத ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இவர் என்ன சித்தி இப்படி குடிக்கிறாரு, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சித்தி, என்னால் தாங்கவே முடியலை, இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலையே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், ஏதோ நடக்கணும்னு நடந்து போச்சு, இதை இனிமேல் நம்மளால் மாற்ற முடியாது, நீ கவலைப்படாத, உன் லைஃபுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வள்ளி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விஜயும், சித்தி நீங்கள் இருக்கிறதுனால தான் சித்தி இந்த வீட்டில் இருக்கேன்,
இல்லைன்னா என்ன கண்மணியும் வீராக்காவும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க சித்தி அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா அந்த பக்கமா வரவங்க ரெண்டு பேரையும் பழசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீரா அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாங்க. அப்பதான் மாற நேரா வீராவை பார்த்து, வீரா, நேத்து என் தம்பி கார்த்தி சத்தியம் பண்ணான், இது மாதிரி நான் அந்த மாதிரி எந்தவித தப்பான விஷயமும் பண்ணல, விஜி தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு என் கார்த்தி சொன்னான். அதுவும் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும். அப்பதான் நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இன்னொரு பக்கம் என் அக்கா இருக்கால்ல, அவ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. விஜி தான் இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காளோ, இந்த சூழ்நிலைய அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டா. ஆனா விஜி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்ன காரணம்? மாறன் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. அப்ப வீரா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் விஜி யாரு, அவ எங்க இருக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ ஒரு வீட்டுல தங்கியிருந்தால, அவளை பத்தி உண்மையில தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவ நல்லவளா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவ உண்மையாவே இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நம்மளை ஏமாத்துறாளா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அவ எல்லாமே செய்யறத பார்த்தா எனக்கு இன்னசென்ட்டா தெரியல மாறா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது. இதை கேட்டதோட மாறா சொல்றாரு, சரி அவ ஊருக்கே போயிட்டு அவளை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம். உடனேயே நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீராவும் மாறன்னு வெளியில வராங்க. ராமச்சந்திரன் நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, அம்மாடி, கடையில நிறைய வேலைகள் இருக்கு, நான் போகாம இருக்கேன், ரெண்டு பேரும் போய் பார்த்துக்கிறீங்களா? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, ஒரு சின்ன விஷயமா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடவா? விஜி கேக்குறாங்க, என்ன இது, மாமா வேலை சொல்றாரு, என்ன நீ இப்படி பேசுற? அப்பதான் வீரா சொல்றாங்க, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம இடையில பேசாத. இது கேட்டதோட விஜி செமையா இன்சல்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்றாரு, விஜி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. விஜி சொல்றாங்க, இல்ல மாமா, நீங்க கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கடையில உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதான் சரின்னு பார்த்து இவங்களை போக சொன்னீங்க, ஆனா இவங்க போகலைன்னு சொல்றாங்க, அதை தான் மாமா சொன்னேன். ராமச்சந்திரன் சொல்றாரு, விஜி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. விஜி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படி எங்க போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம வீராவும் மாறனே சேர்ந்து விஜய் இருந்த ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு விஜயை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, ஆனா அந்த வீட்டுல அவ கொஞ்ச நாளா இல்ல, ஏது வெளியூர் போயிட்டதா சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, அந்த வீட்டுல தானே விஜய் இருந்தா, அவ எங்க போனா? அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, அந்த வீட்டுல யாருமே இல்ல, இப்பதான் ஒரு மாசமா அந்த பொண்ணு வந்துச்சு, இங்க பாருங்க, அந்த பொண்ணு அந்த வீட்லயே இல்ல. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறன் கேக்குறாரு, விஜய் வீட்டுல இருந்தா நிறைய பேரு பிரச்சனை பண்ணாங்க, விஜயை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்ப என்ன இப்படி சொல்றாங்க? அதுக்கு வீரா சொல்றாங்க, அதான் மாறா, எனக்கும் சந்தேகமா இருக்கு, விஜய் இருந்த வீட்டை போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்த வீட்டை போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சில சர்டிஃபிகேட் கிடைக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறா, இங்கே பாரு. மாறன் கேட்குறாரு, என்ன வீரா அது? வீரா சொல்கிறாங்க, மாறா, இவ எதுவுமே படிக்கல அப்படின்னு தானே சொன்னாங்க, பாத்தியா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம்? இவன் நல்லா படித்த பொண்ணு தான், என்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கா, இவ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நாடகம் போடணும்? மாறா சொல்கிறாரு, நல்லா பாரு, இது வேற யாருடையதாவது இருக்கணும். அப்போ வீரா நல்லா சர்டிஃபிகேட்டை எல்லாம் பார்க்குறாங்க. அதில் விஜி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதைய பார்த்ததோட வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, இது எல்லாமே விஜயோட ஃபோட்டோஸ் தான், இங்கே பாரு, கண்டிப்பாக இவ வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. மாமாவுக்கும் இவளோட குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? மாறா சொல்கிறாரு, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, வள்ளியத்துக்கு தான் தெரியும். வீரா சொல்கிறாங்க, இப்போதைக்கு அதை பற்றி கேட்க முடியாது, ஏன்னா இப்போ வள்ளியம்மா விஜயோட பிடியில் இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், அதனால இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவும் கேட்காம இருக்கிறது நல்லது. மாறா சொல்கிறாரு, என்ன வீரா பண்ணுறது இனிமே?
வீரா சொல்றாங்க, சரி வா, அவ எத்தனை நாள் இப்படி நம்ம கிட்ட நடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஜய் வந்துட்டு அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்காங்க. இந்த அக்கா தங்கச்சி 2 பேரையும் பிரிச்சு விட்டாச்சு, அப்புறமா புருஷ பொண்டாட்டி 2 பேரையும் பிரிச்சு விடுவோமா அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது விஜய் இங்கேருந்து வந்துட்டு, மாமா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிட்டு இல்ல, இன்னும் குழந்தை குட்டி எதுவும் இல்லையா? ராமச்சந்திரன் சொல்றாரு, விஜய் அதை பத்தியெல்லாம் ஏன் இப்படி பேசுற? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல மாமா, உங்களை பத்தி எல்லாரும் கேட்கும் பொழுது எனக்கு கவலையா இருக்குல்ல, அதான் கேட்டேன். அப்ப வீரா இங்கேருந்து வந்துட்டு, என்ன விஜய்? விஜய் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைக்கா, சும்மா மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வீராவும் சரி சரி அப்படின்னு சொல்ல விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராமச்சந்திரன் கேட்குறாரு, எங்கம்மா போயிட்டு வந்தீங்க? வீரா சொல்றாங்க, இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வந்தோம். இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வீரா கேட்குறாங்க, சரி மாமா, விஜயோட ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் என்ன கனெக்ஷன்? அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்துட்டு, வீரா இதை பற்றி இப்போதைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னதோட வீராவும் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு நம்மளோட ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வெளியில் வராரு. அப்போ நம்ம வீரா நேராக ராமச்சந்திரன்ட்ட, மாமா வீட்டில் பல நாளாக ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பிருந்தாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சேன். ராமச்சந்திரனும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, பிருந்தா கோயிலுக்கு வர போகலாம், அப்பா அவகிட்ட பேசலாம் அப்படின்னு கார்த்தி வீராவை ஃபாலோ பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேராக பிருந்தாவை கூப்பிட்றாங்க. பிருந்தாவும் வராங்க. நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வீரா கார்த்தியை பார்த்ததோட, கார்த்தி இங்கே என்ன பண்ணுறீங்க? கார்த்தி சொல்கிறாரு, வீரா ப்ளீஸ் வீரா, நான் பிருந்தா கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன். அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்கிட்ட நீங்கள் என்ன தான் பேச போகிறீங்க சொல்லுங்கள், என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? கார்த்தி சொல்கிறாரு, பிருந்தா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா பிருந்தா? நான் அந்த மாதிரி ஆளா? அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், உங்களை ரொம்ப நல்லவருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணு வாழ்க்கை ஸ்பாயில் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கையில் என்னால் எப்படி நம்ப முடியாமல் இருக்க முடியும்? நான் உங்களை எவ்வளோ காதலிச்சேன், கடைசியில் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டீங்களே. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, மனசரிஞ்சு சொல்கிறேன், நான் இது வரைக்கும் உனக்கு துரோகம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா பிருந்தா கிட்ட சத்தியம் பண்ணுறாரு, நான் அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு. பிருந்தா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இனிமே அவங்களோட ஒய்ஃப் அந்த விஜய் தான், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்டாட்டி அப்படின்னா அது நீ மட்டும்தான், வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு அவர் கையில் வச்சிருக்கிற தாலி எடுத்து பிருந்தா கழுத்தில் கட்டிடுறாரு. இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, கார்த்திக் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு வீரா, நான் பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டேன், பிருந்தா இனிமே எனக்கு சொந்தம், இனிமே நீ இதில் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிருந்தாவும் கார்த்தியும் வந்து நிற்கிறாங்க மாலையும் கழுத்துமா. இதை பார்த்ததோட விஜயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வள்ளி அங்கேருந்து வராங்க. வந்து பார்த்ததோட, என்ன நடக்குது கார்த்திக், என்ன காரியம் பண்ணியிருக்க? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருக்க, நான் பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டேன், இனிமே இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை பார்த்ததோட ராமச்சந்திரன் கார்த்தியை அடிக்கிறாரு. அப்போ வீரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீரா தான், இதுக்கு தான் இவங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னீங்களா? சரியான ஆளு தான், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு கார்த்தியை என் மச்சான இந்த சிறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கல்ல. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், இதுக்கும் வீராவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, நான் தான் பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டினேன், இதுக்கும் வீராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. விஜய் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் உங்களோட அண்ணி அக்காவை விட்டு கொடுப்பீங்க? நீங்கள் எப்போவுமே வீராவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி அங்கேருந்து வந்துட்டு, வீரா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன காரியம் பண்ணியிருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டியே. வீரா கேட்குறாங்க, ஏன் வள்ளியம்மா,
என் தங்கச்சியோட வாழ்க்கையை அவ காலி பண்ணதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? அவளை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? விஜய மட்டும் நீங்க யோசனை பண்றீங்களே, என் தங்கச்சியை யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு. ஆனா பிருந்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு. அவளுக்கு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்ப வீரா கேக்குறாங்க, எப்படி வள்ளியம்மா உங்களால இப்படி பேச முடியுது? கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்க. இன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதுக்கு ஒரு வகையில நீங்க எதுவும் காரணம் தான் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க வள்ளி. அதே நேரத்துல விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா வள்ளியம்மா, இதுக்கு தான் நான் பயந்தேன். என் வாழ்க்கைய இவங்க அழிச்சிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் அழுகுறாங்க. அப்ப நம்ம வீரா அங்கேருந்து வந்துட்டு, ஏய், உன்னோட நாடகம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வரப்போகுது பாரு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஹே வீரா, என்ன பேசுற? அவளே மனசு உடைஞ்சு போயிருக்கா, அவளை போய் நாடகம் போடுறான்னு சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளி, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது எதுவுமே தெரியாம நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறன் வந்ததோட அங்குள்ள சர்டிபிகேட் எல்லாத்தையுமே விஜயோட மூஞ்சில தூக்கி வீசுறாரு. இத பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திக் கேக்குறாரு, மாறா இது என்ன? மாறன் சொல்றாரு, இது எல்லாமே இந்த விஜயோட நாடகம். அப்ப ராமச்சந்திரன் அதுல உள்ள ஒரு சர்டிபிகேட்டை எடுத்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதுல விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரேட்ல எல்லாத்துலயுமே பாஸ் ஆகி இருக்கிறதும், விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியும், விஜய் ரொம்ப நாலேஜபிளான ஆளு, நல்லா படிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் நேரா விஜய பார்த்து, என்னம்மா இது, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்த, என்னம்மா இது, இவ்வளவு படிச்சிருக்க, ஏமா இத பத்தி சொல்லல? அப்ப விஜய் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்பதான் நம்ம வள்ளி கேக்குறாங்க, விஜய் என்ன விஜய் இதெல்லாம்? அப்ப வீரா சொல்றாங்க, அத நான் சொல்றேன் வள்ளியம்மா, இவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே பல பகை இருந்திருக்கு. இவளோட அப்பா அம்மா இறந்ததுக்கு மாமா தான் காரணம் அப்படின்னு இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதோட என் அண்ணனை காலி பண்ணணும் இவதான் அப்படின்னு சொன்னதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க கண்மணி. அப்ப நம்ம வீரன் நேரா விஜய் பக்கத்துல வந்துட்டு விஜய ஓங்கி அறையிறாங்க. விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, வள்ளியம்மா, இந்த மாதிரி ஆளுக்கா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொன்னதோட வள்ளிக்கு வேற வழியே இல்லாம விஜய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக முடிவு பண்றாங்க. சோ கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு நம்ம வீரா சூப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ நம்ம கார்த்தி வந்துட்டு பிருந்தாவோட கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.